கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஊறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்கின்ற புரட்சி கவிஞர் அவருடைய கவிதை வரிகளோடு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, இங்கே புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் கீழடி தமிழர் தாய்மடி சனாதன புரட்டலுக்கு பேரிடி என்கின்ற ஒரு முழக்கத்தோடு இந்த பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தோழர் மாணிக்கம் அவர்களை, என்னுடன் பேச வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் கவி அவர்களே, தோழர் ஜெயபிரகாசம் அவர்களே, இன்னும் இங்கே பகுதி வாழ் பொதுமக்களே, புரட்சிகர சிந்தனையாளர்களே, மாற்று கட்சியை சார்ந்த தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, இந்த கொட்டு மழையிலும் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு இங்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போதுமே மக்கள் மீது அக்கறை உடையவர்களாகவும் மக்கள் ஒற்றுமைக்கு பாடுபடுகிறவர்களாகவும் கம்யூனிச தோழர்கள் அறியப்படுகிறார்கள். இந்த பள்ளிப்பாளையத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகள் இருக்கிறீர்கள், தோழமை உறவுகள் இருக்கிறீர்கள், புரட்சிகர சிந்தனையாளர்கள் இருக்கிறீர்கள். இங்கே நாம் பேச வேண்டிய கட்டாயம் என்னவென்று சொன்னால், அரசியல் போக்குகளிலே நமக்கு ஆபத்து தரக்கூடிய போக்கு ஒன்று தலைதூக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றை திரித்து ஒற்றை வரலாறாக காட்ட வேண்டிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சித்தாந்தவாதிகளை நாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற காரணத்தினாலே நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்லுவது என்று சொன்னால், உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலான போராட்டத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான அந்த போராட்டத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். வரலாற்று உண்மைக்கும் வரலாற்று புரட்டலுக்கும் இடையிலான அந்த வேறுபாட்டை நாம் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு வரலாறு என்று அவர்கள் வேதகால புரட்டல்களையும் சனாதன இலக்கியங்களையும் சொல்லி இன்றைக்கு வேத காலங்களுக்கு செல்லுவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற, மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிற அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பார்ந்த தோழர்களே, பொதுமக்களே, நாம் எந்த பக்கம் நிற்க போகிறோம்? ஜனநாயகவாதிகளின் பக்கம் நிற்க போகிறோமா அல்லது ஜனநாயகவாதிகளின் பக்கம் நிற்க போகிறோமா? வரலாற்று அறிவியல் பூர்வமான உண்மையின் பக்கம் நிற்க போகிறோமா அல்லது உண்மைக்கு புறம்பான, யதார்த்தத்துக்கு புறம்பான, அறிவியலுக்கு புறம்பான புரட்டல்வாதிகளின் பின்பு நாம் நிற்க போகிறோமா என்பதை இங்கே வாழுகிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் சிந்தித்து பார்த்து நம்மை ஏதோ ஒரு அணியின் பக்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம், ஜனாதனம் என்று சொல்லுகிறோம். இப்ப சனாதனம் என்றால் என்ன அப்படின்னா, சனாதனம் என்று சொல்லுவது இங்கே மாறக்கூடாத ஒன்று, ஒரு தத்துவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். சனாதனம் என்று சொல்லுவது ராம ராஜ்யத்தை உருவாக்குவோம் என்கிறார்கள், ராம ஜெயம் என்கிறார்கள். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம
எப்படி முன்ன உழைக்கிற மக்கள் முன்பு எப்படி படிக்காம இருந்தார்களோ, சூத்திரர்களுக்கு எப்படி கல்வி மறுக்கப்பட்டதோ, பெண்களுக்கு எப்படி கல்வி மறுக்கப்பட்டதோ, எப்படி சொத்து சேர்த்துக் கொள்ளுகிற உரிமை மறுக்கப்பட்டதோ, அதே போல மீண்டும் அவர்களை அழைத்து செல்லுகின்ற சித்தாந்தத்தை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நகர்வு என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல, புராண இதிகாச காலங்களிலேயே தொடங்கிவிட்டது. உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராமாயணத்திலே உத்தரகாண்டம் என்கின்ற காண்டம் கடைசி காண்டம். அந்த உத்தரகாண்டத்தை கம்பராமாயணத்திலே சேர்க்கப்படவில்லை, திட்டமிட்டு அதை மறைத்து விட்டார்கள். அந்த உத்தரகாண்டத்திலே என்ன சொல்லுகிறது? ராமன் தன்னுடைய மனைவியையும் மக்களையும் காட்டிலே தவிக்க விட்டு விட்டான் என்று சொல்லுகிறது. கடைசி கட்டம் அதுதான். சீதை அலைந்து திரிந்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார் என்கின்ற சோக நிகழ்ச்சியை படம் பிடித்து காட்டுவதுதான் அந்த உத்தரகாண்டம். அதற்கு பிறகு மனைவி மக்களை இழந்த ராமன் பித்து பிடித்தவனை போல மது, மாமிசம், மங்கையர்கள் துணை, இப்படி என்று ஒரு பொறுப்பற்ற மனிதனாக வாழ்ந்து அவனும் வாழ்ந்து மடிந்து போனான் என்கின்ற விஷயத்தை பேசுவதுதான் அந்த உத்தரகாண்டம். ஆனால் அதையெல்லாம் மறுத்து கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறார்கள்? அன்றளந்த மலர் போல் வாழ்ந்தார். இப்போ ராமன் காட்டுக்கு போகும்போது அவன் நம்ம வால்மீகி ராமாயணத்தில் சொல்றாங்க, அவன் பொய்யோ முய்யோன்னு புலம்பி இருக்கிறான். ஆனா இவர் ஒரு தெய்வீக புருஷனை இப்ப போல காட்டுவதற்காக ராமாயணத்தில் அவர் காட்டுக்கு போ என்று சொல்லும் போது அவருடைய முகம் மலர்ந்திருந்தது என்று பொய்யை சொல்லுகிறார்கள். அதே போல அதே உத்தரகாண்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிட வேண்டும். சம்புகன் அவன் தவம் இருக்கிறான். தவம் இருக்கிற பொழுது அங்கே நாட்டுக்கு ஒரு தீங்கு நடைபெறுகிறது என்று சொல்லி அங்கே நம்முடைய செய்திகள் பரவுகிறது. அதனால அந்த காரணத்தினாலே ஒரு பிராமணனுடைய குழந்தை இறந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். பிராமணனுடைய குழந்தை ஏன் மாண்டு போனது என்று கேட்கிற பொழுது சம்பூகன் என்கின்ற சூத்திரன் தவம் செய்கிறான். மரத்திலே தலைகீழாக நின்று கொண்டு தொங்கிக் கொண்டு தவம் செய்கிறான். எதற்காக தவம் செய்கிறான்? மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று தவம் செய்கிறான். அதனால ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன், ஒரு சூத்திரன் தவம் செய்வது என்பது இந்த நாட்டிற்கு நல்லதல்ல, ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல். தவம் என்று சொன்னால் அது பிராமணர்கள் மட்டுமே செய்யக்கூடியது. ஆகவே இந்த அநீதியை, இந்த அக்கிரமத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய நாரதரிடத்தில் எங்கே நடக்குது என்று கேள்விப்பட்டு அங்கே நம்முடைய ராமனை அனுப்புகிறார்கள். ராமன் அங்கே போய் சம்புகனிடத்தில் கேட்கிறான். இப்போ இது எல்லாமே இதிகாசங்களில் பொய்யும் புரட்டுதான். இது நடந்த வரலாறுனா இல்ல. ஆனா அவன் வரலாறாக சொல்ல முயற்சிக்கிற அந்த செய்திகள் கூட எப்படி ஒரு அறிவியலுக்கு புறம்பாக இருக்கிறது என்பதற்காக நாம இதை சொல்லுகிறோம். அங்கே போகிறார். என்ன தவம் செய்கிறீர் என்று சம்புகனிடத்தில் கேட்கிறார். நான் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். மோட்சத்திற்கு போக வேண்டுமா? உன்னை மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ராமன் தன்னுடைய வாளை எடுத்து அவருடைய சிரசை அறுத்து வீசுகிறார். இதுதான் மோட்சத்துக்கு வழி என்று காட்டுகிறார்கள். அப்போ இது இன்று நேற்று நடந்ததல்ல. இன்றைக்கு எத்தனை கவின், எத்தனை கோகுல்ராஜ், எத்தனை இளவரசன் இது போல நாம் படுகொலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நாம் அதனுடைய தொடர்ச்சியினுடைய விளைவுதான் என்பதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். புராண காலத்தில் எப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது, சூத்திரர்கள் மீது அநீதியை இழைப்பதுதான் ஒரு நியாயமானது, அதுதான் நீதிக்கான போராட்டம் என்கின்ற கற்பிதத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில ஒரு கதை அம்சத்தை உருவாக்கி அதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கிற அந்த போக்கு எப்படி இன்றும் தொடர்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இப்போ கல்வி மறுக்கப்படுகிறது. புராண காலகட்டத்திலே கூட ஏகலைவன், அது மகாபாரதம். மகாபாரதத்தில் என்ன சொல்லிருக்கிறது? மகாபாரதத்தில் வில்வித்தையிலே சிறந்தவன் யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு வில்வித்தை, அவன் ஒரு
அரச வம்சத்தை சேர்ந்தவன் என்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு வில்வித்தை துரோணாச்சாரியார்கள் வில்வித்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் வேட்டுவ குலத்தை சேர்ந்த ஒரு ஏகலைவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. அவர் என்ன பண்றாரு, இந்த அர்ஜுனுக்கு எப்படி பாடம் நடத்துகிறாருங்கிறத மறைந்திருந்து பார்த்து இவர் துரோணாச்சாரிய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இவர் பாடம் கற்றுக்கொள்கிறார். பாடம் கற்றுக்கொள்கிற பின்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அர்ஜுனனை விட மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனாக ஏவலைவன் இருக்கிறான் என்பது அர்ஜுனனுக்கு செய்தி போய் சேர்கிறது. உடனே அர்ஜுனனுக்கு கோபம், துரோணாச்சாரியர் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, உங்கள் மீது நான் மரியாதை வைத்திருந்தேன். ஏனென்று சொன்னால் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற போது என்ன சொல்லீர்கள், அர்ஜுனா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனாக உன்னை மாற்றுகிறேன் என்று வாக்குறுதியை நீங்கள் தந்திருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில என்னை விடவும் சிறந்த வில்வித்தைக்காரன் ஒருத்தன் இருக்கிறானாம். இது எப்படி நடந்தது என்று அவரிடத்தில் புலம்புகிறான். அவர் ஒரு காலம் இருக்க முடியாது, எங்க இருக்கிறான் வாங்க பார்க்கலாம்னு சொல்லி போனாங்க. அங்க ஏகலைவன் மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனாக இருக்கிறான். அவனிடத்தில் வினவுகிறார்கள், தம்பி உனக்கு யார் இந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தது, யார் உனக்கு குரு என்று கேட்கிறார்கள். அப்போது ஏகலைவன் சொல்லுகிறான், ஐயா உங்களைத்தான் மானசீக குருவாக மனதில் நினைத்து நான் வில்வித்தைகளை பயின்றேன், எனக்கு குரு நீங்கள் தான் என்று சொல்லுகிறான். அப்போ என்ன செய்யணும், ஒரு திறமைசாலியை பாராட்டணும், இதுதான் பொது பண்பு. ஆனா திறமையாக இருப்பவன் யார், ஒரு சூத்திரன். அப்போ இந்த திறமையை பாராட்ட தகுந்ததாக கருதாமல் அந்த திறமை இருட்டடிப்பு செய்கிற வகையில அவன் வந்து சூழ்ச்சியை செய்கிறார்கள். நீ மானசீக குருவாக என்னை ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் நான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும். நீ குரு தட்சணை கொடுத்தாயா இதுவரை என்று கேட்கிறார். அவன் இவருக்கு என்ன ஏகலைவனுக்கு குருவே வந்து தன்னை குருன்னு ஏத்துக்கிட்டாருங்கிற சந்தோஷம். குருவே நீங்க என்ன குருன்னு எனக்கு குருன்னு சொல்லி ஏத்துக்கிட்டதை விட எனக்கு மிக மகிழ்ச்சியானது வேற ஒரு செய்தி இல்ல. ஆகவே நீங்க என்ன காணிக்கை கேட்டாலும் நான் தருகிறேன், சிஷியனுடைய காணிக்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று சொல்லுகிறான். அப்போது அந்த குரு சொல்லுகிறான், உன்னுடைய கட்டை விரலை எனக்கு கொடுத்து விடு, காணிக்கையாக கொடுத்து விடு. ஏன் கட்டை விரலை கேட்கிறார், கட்டை விரலை வாங்கி கொண்டால் அவனால் அந்த வில்வித்தைகளை ஈடுபட முடியாது. அந்த வில்லை அம்பை தொடுத்து எதிரில் இருக்கிற பொருட்கள் மீது வீச முடியாது. அத்தகைய சூழ்ச்சியை சொல்லி மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனை இருட்டடிப்பு செய்து அந்த ஏகலைவனுடைய கட்டை விரலை பிடுங்கியதாக மகாபாரதத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு சூத்திரனுக்கு கல்வி மறுக்கப்படுவதாக தொடங்குகிறது. இன்றைக்கு தேசிய கல்வி கொள்கை வடிவிலாகட்டும், நீட் வடிவிலாகட்டும், இன்றைக்கு சூத்திரனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறதா இல்லையா? இது இன்று நேற்று தொடங்கியது அல்ல, இது தொடர்ச்சியாக புராண இதிகாச புரட்டல் காலத்தில் இருந்தே இதை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் அவனை ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவனாக நாம் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை பின்பற்ற வேண்டும் என்கின்ற மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனநிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நல்வாய்ப்பாக இங்கு நமக்கு தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அவர்களுடைய சூழ்ச்சியை படம் பிடித்து அம்பலப்படுத்தி காட்டியதன் விளைவாக இன்றைக்கு இந்திய வரலாற்றிலேயே தமிழகம் வேறு ஒரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு அரசியல் பயிற்றுவிக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பார்ப்பன புரட்டல்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய சித்தாந்தவாதிகளை கொண்டிருக்கிற மாநிலமாக இந்த தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட டெல்லி பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் சொல்றார், மாட்டு சாணத்தை வந்து அறைகள் எல்லாம் பூசிக்கிட்டா ஏசிய தேவையில்லைன்னு பேசுறாங்க. இன்னும் ஐஐடியில் இருக்கிற அந்த டீன் சொல்றாரு, மாட்டு மூத்திரத்தை போன்ற ஒரு சிறந்த வைத்தியம், ஒரு மருத்துவ அம்சம் பொருந்திய ஒரு விஷயம் வேறு ஒரு இல்லை. மாட்டு சாணங்களை உடலிலே பூசிக்கொண்டால் நோய் நொடிகள் வராது. இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான, உண்மைக்கு புறம்பாக, அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயங்களை
வெட்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் சூழ்ச்சி ஒன்றுதான் இந்த இந்தியாவை ஒற்றை சர்வாதிகாரம் உடைய இந்தியாவாக உருவாக்குவதுதான், பார்ப்பன பணியா கும்பலின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதுதான், அவனுடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த சித்தாந்தவாதிகள் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார்கள். அதனால்தான் உண்மைக்கு புறம்பான செய்திகளை இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் தெளிவாக பேசுவார்கள். கீழடி நம்முடைய தமிழர்களுடைய வரலாறுன்னு சொன்னா என்ன, ஒரு காலகட்டம், ஒரு புவியியல் அமைப்பை பற்றி பேசுவது. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல பள்ளிப்பாளையத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த தேதியில் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது வரலாறு. பின்னாடி வருவர்களுக்கு சொல்லலாம், இந்த தேதியில, இந்த கிழமையில இந்த இடத்துல கூட்டம் நடந்தது. இது வரலாறு. ஆனால் அவன் அப்படிப்பட்ட வரலாறுகளை அவன் சொல்லுகிறானா என்று சொன்னால், அந்த வரலாறுகளை அவன் நமக்கு போதிக்கிறானா என்று சொன்னால் கிடையாது. ஆனால் இப்போ அந்த புறம்பான விஷயங்களை, அம்பலப்படுத்துகின்ற விஷயங்களை பேசுகின்ற நம்மை போன்ற சித்தாந்தவாதிகள் இன்றைக்கு கூட்டம் நடத்தி அதனை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழர்கள் என்று சொல்லுகிறோம், தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லுகிறோம். தமிழ் உணர்வு என்பது என்ன? தமிழில் பெயர் வைத்துக் கொள்வதானா, அல்லது தமிழில் பிற மொழி கலக்காமல் பேசுவது மட்டும் போதுமா? திருக்குறளை வழிகாட்டும் நூலாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது மட்டும் போதுமா? போதாது. நாம் பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னவென்றால், மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு தொன்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற தமிழர்களாகிய நாம் பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலும் பார்ப்பனருடைய துணை இல்லாமல் அனைத்து நிகழ்ச்சிகளையும், குடும்ப நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டும். இன்றைக்கு திருமண நிகழ்ச்சி என்று சொன்னால் பார்ப்பன தாலி எடுத்து கொடுத்துதான் நாம் திருமணம் செய்வோம் என்று சொன்னால் நாம் தமிழர்கள் அல்ல. குழந்தைக்கு பெயர் வைப்போம் என்று சொன்னால் அவன் குறித்து கொடுக்கிற முதல் எழுத்திலே பெயர் வைத்தோம் என்று சொன்னால் நாம் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல. அவன் குறித்து கொடுக்கிற நாட்களிலே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்று சேர்த்தோம் என்று சொன்னால் நாம் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல. எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அந்த பார்ப்பன ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்திற்கு எதிராக நின்று நாம் வென்று காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே தமிழ் உணர்வு. அப்பேற்பட்ட தமிழ் உணர்வை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆரிய பார்ப்பன பாசிச அந்த சனாதன கும்பல்களை நாம் வேரோடு மண்ணோடும் நாம் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றியாக இருக்க முடியும். ஆகவே பின்னாடி பேச இருக்கிற தோழர்களுக்கு வழிவிட்டு இந்த நல்லதொரு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.